தமிழ்நாடுகள் அழைத்து வாழாடி அகநிறுத்தி நாங்கள் போருக்கு போறோம் சண்டைக்கு. அப்படி சண்டையில நாங்க ஒரு கால் மாண்டு மணிந்து விட்டா நீ என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? எந்த அக்கினியில நான் பிறந்தேன் அதே அக்கினியில தீ மூட்டி அதே அக்கினியில நான் வன்னீர்கள் இறந்து விட்டான் என்று செய்தி உனக்கு கிடைத்தால் அக்கினியிலே தீயில இறங்கி விட வேண்டும். சுவாமி, அந்த வாதாபி அரக்கனோட சண்டை செய்யணும்னு சொல்றீங்க. இந்த பாதி இடத்துல நீங்க தோல்வி அடைஞ்சதும் ஜெயம் அடைஞ்சதும் நாங்க எப்படி அறிவோம்? அப்படியா? நாங்க வேட்டை நாய் கூட்டி போறோம்ல, அந்த வேட்டை நாய் திரும்பி வீடு வந்து விடும். அப்படி திரும்பி வந்து விட்டால் கணவர் இறந்து விட்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகட்டும் சாமி, ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு ஒரு குறையும் நேராது. அண்ணனுடைய மனைவி அண்ணியன் கை தொடக்கூடாது. எப்படி? சரணமாக இருக்கிறோம், போய் பாருங்க. ஆகட்டும், சென்று விடுகிறோம். தம்பி, தமிழ்மாநிலத்திலே அடையாளம் வைத்து விட்டோம். இப்பொழுது வாதாபி கோட்டையை தேடி செல்லும் முன் நமக்காக இதோ தேவர்கள் பிறக்க வைத்தாலும் நம்ம குலதெய்வமாக விளங்கும் பத்திரகாளி அம்மனிடத்திலே வரங்களை வாங்கி பிறகு செல்வோம் அந்த வாதாபி கோட்டையை நோக்கி. பத்திரகாளி அழைப்போம். தேவர்களை இடுக்கத்தை தீர்க்கவே எங்களை அக்கினியிலே பிறந்து வெறுக்க வைத்தார்கள் தேவர்கள். சரி, அதிவீர வண்டியர்கள் என்று இதோ வாதாபி என்ற அரக்கன் தேவர்கள் எல்லாம் சிறைபிடித்து விட்டான். சிறைபிடித்து விட்டு இதோ நடுக்கடலிலே ரத்தினத்தால் கோட்டை கட்டி ரத்னாபுரி கோட்டையிலே வாழ்ந்து வருகிறான். சரி, அவர்களை தேவர்களை சிறைவிட சொல்லி நாதனை தூதுவனாயிட்டோம். சரி, ஆனால் அந்த வாதாபி அரக்கன் அந்த நாடகத்திலே ஒருபோதும் தேவர்களை சிறைவிட மாட்டேன் என்று இதோ கூறி அனுப்பியிருக்கிறார். அதனால இப்போதே ரத்னாபுரி கோட்டை சென்று அந்த வாதாபி சூரனை வதம் செய்து தேவர்களை நெருக்கத்தை தீர்க்கிறோம் இந்த வன்னியர்கள். எங்களுக்கு உங்களுடைய அருள் வேண்டும், உங்களுடைய உதவி வேண்டும். அந்த ரத்னாபுரி கோட்டை நடுக்கடலில் இருக்கிறது என்பது மட்டுமே தெரியும். ஆனால் அது எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆகட்டும். அப்படியா பாருங்களா? கவலை வேண்டாம், என்ன கோரி தேவபடியா நான் இருக்க கவலை வேண்டாம். இதோ இந்த ரத்னா கோட்டைக்கு செல்வதற்கு வழி எப்படி என்று சொன்னா, என்னிடம் மந்திர கற்கள் 3 இருக்கிறது. இதை தருகிறேன். இதோ இந்த 3 கற்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 கற்களை எப்படி என்றால், முதல் கற்களை கடலில் போட்டா இதோ 3 மந்திர கற்கள் கொடுத்திருக்கேன் அல்லவா? முதல் கற்களை கடலில் வீசினால் முதல் கற்கள் போடும் போது திறக்கும், தண்ணி வழிவிடும். நீங்க வழி செல்வதற்கு திறந்து வழிவிடும். இரண்டாவது கற்களை போட்டா பின்னாடி சுரந்து கொண்டே வந்து இருக்கும். இதோ மூன்றாவது கற்களை போட்டா அந்த ரத்னா கோட்டை எங்க இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு வழிகாட்டும். அம்மா, 3 மாணிக்கற்களை எங்களிடத்தில் தருகிறேன்.
வருகிறேன். முதல் கல்லை அந்த கடலுக்கு அருகிலே சென்று கடலிலே போட்டா முன் துறக்கும். முதல் கல்லை போட்டா இரண்டாவது கல்லை பின்னாடி போட்டா பின் சுரக்கும். நாங்க முன்னாடி போக வழிவிடும், பின்னாடி எங்களை நீர் சுரந்து கொண்டே வரும். யாரும் எங்களை பின் தொடர்ந்து வர முடியாது. அப்படி இரண்டு கற்களை போட்டு நடுக்கடலிலே போய் கொண்டிருந்தால் மூன்றாவது கல்லை போட்டால் அந்த வாதாபி கோட்டை எங்கள் கண்களுக்கு தெரியும். தாயே புறப்படுவோம். சீர சிங்கத்தை போல் சிரம் கொண்ட வேங்கையை போல் கண்டறிந்த காளையை போல் காக்கும் பருந்தை போல் பாயும் புலியை போல் இப்பொழுதே 8 நாளைக்குள் சென்று அந்த வாதாபி சூரனின் கொட்டத்தை அடக்கி வரலாம். அது கருப்பு நாய். வாதாபி சூரனிடத்திலே சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனார்கள். ஆனா வெற்றியே தோல்வியே வீரனுக்கு அழகு சுவாமி. வெற்றி பெற்றீங்களா தோல்வி பெற்றீங்க சொல்லி நாங்க எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டோம். கண்ணே ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், எங்கள் பின்னே வேட்டனை வந்து கொண்டிருக்கிறது. வேட்டனாய் வீடு திரும்பி விட்டால் நாங்க மாண்டு மடிந்து விட்டோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அம்மா என்று சொன்னார். சொன்ன பிரகாரம் 5 அடையாளமும் முடிந்து விட்டது. கணவனோடு உடன் பிறந்த வேட்டனாய் தான் வீடு திரும்பி விட்டது. இதுக்கு மேல கணவரே போன பிறகு எங்களுக்கு மட்டும் என்ன வேலை? அன்னையினுடைய மனைவிமார்கள் மண்ணினுடைய மனைவிமார்கள் அன்னியமார்கள் தொடக்கூடாது என்று சொன்னாங்க. அதனால நாங்க எந்த அக்கினியில பிறந்தோமோ அந்த அக்கினியிலே நாங்க மாண்டு படுகிறோம். மடித்த பிறகு நாங்கள் மட்டும் உயிரோடு எதிர்காக்க வர வேண்டும். ஆத்திரத்தில் அறுவைக்கண் இழக்க வேண்டாம். இருந்தாலும் அந்த வாதாபி அரக்கனால நம்ம கணவன்மார் வன்னியிலே ஒன்னும் செய்திருக்க முடியாது. எங்களுடைய கணவருடைய உயிருக்கு எந்த ஒரு இதுவும் ஏற்படாது. என் வார்த்தையை கேளுங்க. எங்களுடைய கணவன்மார்கள் வயசு அடையாள இது மட்டும் தான். அதனால வேட்டனாய் வீடு திரும்பி விட்டது. இதுக்கு மேல நாங்க உயிரோடு இருக்க மாட்டோம். கேளுங்கள் தங்கிகளா. மனம் கேட்க போவதில்லை. நாங்கள் எங்களுடைய கணவரே மாண்ட பிறகு நாங்கள் வாழ்ந்து எதுவும் இல்லை. நாங்கள் மாண்டு மடிந்து விடுகிறோம். அந்த பாவி அசுரனாகப்பட்டவன் கரங்களால் உங்களுக்கு உயிருக்கு ஏற்பட்டதா? உங்களுக்கு ஏதாவது இடையோ நேருமா சாமி? எத்தனையோ முறை அடுக்குமொழியாக எனக்கு தெரியும். அதாவது மும்மூர்த்தி கடவுளிலே ஒருவராகப்பட்டவர், தேவர்களுக்கெல்லாம் தளபதியினுடைய தந்தை, சிவபெருமானுடைய அம்சியால் பிறந்த என் கணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு திங்கும் நின்று இருக்காது. வேட்டனாய் வீடு திரும்பிய காரணத்தினால என் தங்கைமார்கள்லாம் ஆத்திரப்பட்டு நாங்க அதாவது அண்ணியனுடைய மனைவி அண்ணியன் கைத்தோட கூடாதுன்னு என் கணவன்மார் எங்க இடத்துல சத்தியம் பெற்று போனாங்க. என் கணவரே போன பிறகு ஒருவேளை ரத்னாபுரி ஆளக்கூடிய வாதாபியாகப்பட்டவன் என் கணவரை கொண்டிருந்தா அடுத்த முறையாக எங்களிடத்துலதான் வந்து எங்களை பின்னாட நினைப்பான். இந்த அண்ணியனோட மனைவிய அந்நிய கைத்தோட கூடாது. அதனால நாங்க அக்கினியை மூட்டி அக்கினியில மடிகிறோம் மக்கள் என்று சொல்லி என் வார்த்தை கேளாதபடிக்கு என் தங்கைமார் 4 பேரும் இந்த அக்கினியில மாண்டு மடிந்து விட்டாங்க. இருந்தாலும்
என் கணவர் மேல உள்ள நம்பிக்கை எனக்கு போகல. சரி. நிச்சயமா என் கணவர் வருவாங்க. சரி. அந்த வன்னியன் வந்து கொண்டு இருக்கிறான். சண்டைக்கு என்னிடத்துல படை நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறான். சொன்னா நாரதன் அவன் சொன்ன மாதிரி நான் அவனுக்கு தான் படை இருப்பதே எனக்கு படை இல்லையா? உங்கள்கிட்ட ஆள் இருக்குதா? ஏய் யாராரு? சிங்கமகாசூரன் காளமகாசூரன் இருவர்களும் இருக்கிறார்கள். சீக்கிரமாக அன்னார் அழைத்தால் நம்முடன் சீக்கிரமாக அழைத்து வாரா. சிங்கமகாசூரன், யாகமகாசூரன் தமிழ்நாடு வந்தாங்க. புடிச்சு வாங்கி வாயில அண்ணா என்ன வார்த்தை பேசுகிறாய்? நீ சொல்லணும். யார் தெரியுமா? ஒவ்வொருத்தர் பேரு ஒரு காரணம் போட்டுக்கிற கொஞ்சம் மெதுவா பாருங்க. என் பேர் என்ன தெரியுமா? வாங்கிட்டு வா. என் பேர் தான் அகன்ற மார்பு. அகண்ட மார்பு, அகன்ற மார்பு, அகண்ட மார்பு, கோரை முடி, கோரை முடி, கொக்கி பால், கொக்கி பால், 60 அடி உயரம். ஒரு அடியில கொண்டு விடுவாங்க. எங்கடா 60 அடி வரை கொடுக்குற? என்ன சொல்றேன்? நீயும் 4 அடி, 4 அடி, நானும் 4 அடி. ஆமா. எங்கடா 60 அடி 60 அடி உயரம். அப்படிங்க. டேய், வா. டேய். இந்தா. ஆதிக்கு பாத்தியாடா? நீயும் 4 அடி, நானும் 4 அடி. 60 அடி உயரம். அப்ப எதுவா உனக்கு பத்தாடுடா? என்ன தம்பி துரத்துகிறாய்? நான் கூட பரவாயில்லை. என் பேர் உன்னை சொன்னா கூட ஒரு அர்த்தம். இருக்கிறது 3.25 அடி. 60 அடி உயரம். உன்னுடைய கண்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆமா, அவன் சொல்வது நியாயம்தான். என் பேர் சிங்கமகாசூரன். அப்படியே போட்டா என் மீச முடி கரு 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 வரணும். இல்லன்னு வச்சுக்க. எப்படி பாத்தீங்களா? அண்ணா எப்படி மறக்குது? அண்ணா தம்பி ஒரு நிமிஷம். தோரஜி இருக்கு. என்னங்க? வாசனால கமகமன் வருது. அண்ணா என்னடா அது மெய்யி போட்டா? கேக்கு தோப்பு நல்லா பீ பேட்டாங்களா? அந்த மலை தூரம் ஒரே நாத்தமா இருக்குது. இல்லடா நெய் நெய் எங்க இருந்து கொண்டு வந்த? நானே பொண்டாட்டி கடிச்சது. என்ன அர்த்தங்க? நேத்து நைட் 1 மணிக்கு. எனக்காக கஷ்டப்பட்டு கடைஞ்சிருக்கிறான். எனக்கு தம்பிக்கும். நான் கொள்ளானே. இனிமே நீ கஷ்டப்பட்டு எங்களை கடைய வேண்டாம். பொண்டாட்டி கூட்டி வந்து விடு. நான் எங்க அண்ணன் 2 பேரும் கடைஞ்சு நாங்களே கடைஞ்சு. மாமனா புடிச்சீங்க. கேனா கூடிங்கடா. யா பொண்டாட்டி கூட்டாது கூட்டடா புடிங்கடா உனக்கு. ஏன் நாங்க நெய் கடையணும்டா? ஓரமா போல. ஆயத்துல ஒரு நாள் கடைஞ்சா நானே கடைஞ்சு போடா புடிங்க. மத்து வெடிச்சு போச்சுட்டாங்க. பரவாயில்லை சரி பண்ணிக்கிட்டேன். அப்படி இருந்தாலும் சிங்கமகாசூரன் காளமகாசூரன் அப்படி இருந்தாலும் தாய்மொழியில் யாரு யாருக்கு விருந்தோம்? அண்ணா இவன் கிட்ட சொல்லி இவன் கிட்ட சொல்லி இருக்குது விட்டி பேத்தி. டேய் நாங்க நேரடியா அண்ணன் கூப்பிட்டுக்கிறோம். அப்படி நாங்க அண்ணன் போய் பார்க்கலாம். என்ன
என்ன ஓடால அண்ணா என்னுடைய திருவடி பாதங்கள் படித்து விடியாலே என்றென்றும் அண்ணன் தம்பி அனைவற்ற பேர்களும் எல்லாம் நலமுடனே வாழ்ந்திருப்போம். ஒரு நிமிஷம் இன்னைக்கு குப்பாயமோடு சும்மா விடுறதில்லண்ணா. ஏன்னா வாழ்ந்திருப்பேன் வையகத்தில் கோடி காலம் என்று சொன்னால் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்போம். இருந்தாலும்